சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலம் என்று அழைக்கப்படுவது சிதம்பரம் நடராஜர் கோயில். உலக பிரசித்தி பெற்ற இந்த நடராஜர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை தேரோட்டம் மற்றும் தரிசன விழா நடைபெறும். அதாவது ஆனி மாதத்தில் ஒரு திருவிழாவும், மார்கழி மாதத்தில் நடராஜர் பிறந்த நட்சத்திரமான திருவாதிரை தினத்தில் ஒரு திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு புத்தாண்டிற்கு மறுநாள் இந்த திருவிழா நடைபெறுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நடராஜர் கோயிலில் கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா துவங்கியது. மார்கழி மாத ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி நாளை நடைபெறுவதை ஒட்டி தற்போது தேரோட்டம் துவங்கி நடந்து வருகிறது. முன்னதாக இன்று காலை நடராஜர் சிவகாம சுந்தரி சிற்சபை எனப்படும் மூலஸ்தானத்திலிருந்து தேருக்கு கொண்டு வரப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகர், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகள் தனித்தனி தேர்களில் வைக்கப்பட்டு 4 மாட வீதிகளையும் தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 4 வீதிகளிலும் ஏராளமான பெண்கள் ஒன்று திரண்டு தேருக்கு முன்பாக கோலமிட்டு நகரை அழகுபடுத்தி வருகின்றனர். அதுபோல சிவ கலைஞர்கள் சிவவாத்தியங்கள் முழங்க, இசைக்கருவிகளை இழைக்க தேருக்கு முன்னால் நடந்து வந்து கொண்டிருக்கின்றனர். 5 தேரும் ஒன்றன் பின் ஒன்றாக அசைந்து ஆடி 4 வீதிகளையும் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள், அதாவது பரதம் கற்ற சிறுவர்கள் நடராஜரின் நாட்டிய நடனத்தை அர்ப்பணிக்கும் விதமாக தேருக்கு முன்பாக நடனமாடியபடியே வந்து கொண்டிருக்கின்றனர். அதுபோல கோயில் யானையும் தேருக்கு முன்னால் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சிறுவர்கள் தாங்கள் கற்ற சிலம்பக்கலையை நடராஜருக்கு அர்ப்பணிக்கும் வகையிலே சிலம்பாட்டம் ஆடியபடி தேருக்கு முன் வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். இன்று முழுவதும் சிதம்பரம் நகரம் விழாக்கோலம் பூண்டு நகரில் தேர் உற்சவம் நடைபெறும். குறிப்பாக தற்போது புறப்பட்டுள்ள இந்த தேரானது இந்த 5 தேர்களும் கிழக்கு வீதி, தெற்கு வீதி, மேல வீதி, வடக்கு வீதி என 4 வீதிகளையும் வலம் வந்து இன்று இரவுதான் தேர் நிலைக்கு வரும். தேர் நிலைக்கு வரும்போது மிக முக்கிய நிகழ்வாக நடராஜர் தேரிலிருந்து இறக்கப்பட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு செல்லப்படும். அங்கு ஆயிரங்கால் மண்டபம் எனப்படும் ராஜசபையிலே வைக்கப்பட்டு நடராஜருக்கு பல்வேறு ஆராதனை அர்ச்சனை நடைபெறும். நாளை தான் புகழ்பெற்ற ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளது. அன்று காலை மகாபிஷேகம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து அர்ச்சனை, திருவாபரண அலங்காரம், நடராஜர் வீற்றிருக்கின்ற அந்த மூலஸ்தானத்தில் இருக்கின்ற சிற்சபை எனப்படுகின்ற கருவறையிலே ரகசிய பூஜை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நாளை மதியம் வரை நடைபெறும். நாளை மதியம் 2 மணி அளவில் தான் புகழ்பெற்ற இந்த ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அப்போது ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடராஜரும் சிவகாம சுந்தரியும் நடனமாடியபடியே வெளியே வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளனர். இந்த சிறப்பான திருவிழாவிற்கான ஆயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கோயில் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோயிலின் பொது தீட்சைகள் செய்து வருகின்றனர். தற்போது ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து சிவாய நம முகழ்க தேர் இழுத்து வருகின்றனர். அந்த கண்கொள்ளா காட்சியை தான் தற்போது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.